ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th பாலிட்டியில் வந்து லெசன் நம்பர் 1 வந்து இந்திய அரசமைப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஹெட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். 1.1 அரசமைப்பின் பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம். 1.2 இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள். 1.3 இந்திய அரசமைப்பின் சிறப்பு இயல்புகள். 1.4 இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி. 1.5 இந்திய அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள். ஓகேவா, இது ஃபுல்லாத்தையும் வந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரசமைப்பின் பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவத்தில் வந்து என்னென்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நிறைய பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை விதிகளை வழங்குகிறது. அரசியலமைப்போட முக்கிய பணி அப்படிங்கிறது அடிப்படை விதிகளை வந்து வழங்குகிறது. ஓகேவா, அடிப்படை விதிகள் அப்படின்ட்டு வந்து ஒன்று இல்லைன்னா யார் தப்பு செய்கிறா, அந்த தப்புக்கு தண்டனை என்னது, ஒரு கண்ட்ரோல்லே வந்து வச்சு ஆட்சி வந்து செய்ய முடியுது. ஓகேவா, ஒரு ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு அடிப்படை விதிகள் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுகிறது. ஸோ அடிப்படை விதிகளை வந்து அரசமைப்பு வந்து வழங்குகிறது. மேலும் நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஓகேவா, நாடாளுமன்றம் தான் நமதோட அரசோட கொள்கைகள் என்ன, நம்ம சட்டங்கள் வந்து திருத்தணுமா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுமா அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் வந்து நாடாளுமன்றம் தான் வந்து செய்கிறது. மேலும் 4வது பாகம் இருக்குல்ல, அரசமைப்பின் 4வது பாகம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அரசின் வழி நெறிமுறை கோட்பாடுகள். அதாவது அரசுக்கு வந்து வழிகாட்டக்கூடியதான் வந்து இந்த 4வது பாகம். இதில் வந்து ஆர்டிக்கல் என்னது 36 to 51 வந்து இருக்கும். ஓகே, இந்த ஆர்டிக்கல் எல்லாம் வந்து எதை பற்றி வந்து சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. ஓகேவா, ஸோ ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் இயக்கும்போது இதெல்லாம் வந்து கவனத்தில் வந்து வைத்து கொள்ளவும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து இந்த 4வது பாகம், அரசுக்கு வழிகாட்டுதல். ஓகேவா, ஒரு சட்டம் உருவாக்குறாங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இந்தியாவில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு இந்த சட்டத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து இந்த பகுதி 4. ஓகேவா, அடுத்த பாயிண்ட் வந்து அடிப்படை உரிமைகள் அரசமைப்பு பாதுகாக்கிறது. ஓகே, அடிப்படை உரிமைகளை அரசமைப்பு பாதுகாக்கிறது. மத்திய மாநில அரசோட உறவுகளை பற்றி அரசமைப்பில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசோட உறவுகளை பற்றி அரசமைப்பில் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 பேஜஸில் வந்து நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 4 தான். ஓகேவா, இந்த 4 மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த 5 மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்த மதச்சார்பு அரசு. ஓகே, மதச்சார்பு அரசு அப்படின்னா வந்து என்னென்னா, ஒரு நாட்டுக்குன்னு ஒரு மதம் வந்து இருக்கும். ஓகேவா, அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு தான் வந்து அனைத்து உயிர் பதவிகளும் வந்து கொடுப்பாங்க. அப்படி அனைத்து உயிர் பதவிகளிலும் அந்த ஒரு மதத்திற்கே வந்து வழங்கப்படுகிறதுல அந்த மாதிரியான நாடுகள் தான் வந்து மதச்சார்பு நாடு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு வந்து பாகிஸ்தான் மற்றும் வாட்டிக்கன். ஓகேவா, இங்கே வேணால் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்க வேண்டும். அந்த அரசின் உயிர் பதிவுகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவதற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் மற்றும் வாட்டிக்கன். இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு. ஓகேவா, மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு மதமும் கிடையாது, அனைத்து மதமும் வந்து சமம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து மதச்சார்பற்ற நாடு. அடுத்து அரசமைப்பு உருவாக்கம். அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது அமெரிக்க அரசின் அரசமைப்பின் தாக்கத்தினால் வந்து வந்தது தான் வந்து இந்தியாவோட அரசமைப்பு. ஓகேவா, யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட அரசமைப்பில் இருந்து தாக்கத்தினால் உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவோட அரசமைப்பு. பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா வந்து யார் நிறைவேற்றுவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அல்லது எம்எல்ஏ. ஓகேவா, இப்போது நம்ம தமிழக சட்டமன்றத்தில் ஏதாட்டு சின்ன சட்டங்கள் வந்து போடுறாங்கன்னா அது வந்து எம்எல்ஏக்கள்னால் வந்து நிறைவேற்றப்படும். நாடாளுமன்றத்தினால வந்து எம்பினால் வந்து நிறைவேற்றப்படும். இவங்க யார், இவங்க 2 பேர் யார், மக்களோட பிரதிநிதிகள். ஓகேவா, இவங்க யார், மக்களோட பிரதிநிதிகள். ஆனால் இந்த சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு சில நாடுகள் இருக்குது, அந்த நாட்டுகளில் வந்து இந்த பொது வாக்கெடுப்பு வந்து நடப்பாங்க. இப்போ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா வந்து அதற்கான முடிவெடுக்கும் உரிமையை வந்து அவங்க வந்து மக்கள்கிட்டயே வந்து நேரடியாக வந்து கொடுத்துருவாங்க. அதான் இங்கே பாருங்களேன், ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்கள். ஓகேவா, இங்கே வந்து நம்மளுடைய பிரதிநிதிகள் தான் வந்து நமக்கு இந்த சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்வாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற
நேரடி வாக்குவெடுப்பு நடத்துவது பொது வாக்கெடுப்பு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா, மக்கள்கிட்டே கொடுத்துட்டு ஒரு 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 1 to ஒரு 10 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வாங்கிட்டு எல்லோரும் வந்து எப்படி ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அனலிட்டிக் பண்ணி அதிலிருந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றலாமா வேண்டாமா அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. இந்தியாவில் வந்து சட்டம் நிறைவேற்றுறதுலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் போனதே வந்து கிடையாது. இந்தியாவில் வந்து பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே வந்து இந்தியாவில் கிடையாது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் வந்து இந்த பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து இருக்கிறது. அடுத்து ஒரு அரசமைப்பின் அம்சங்கள். ஓகேவா, அரசமைப்பின் அம்சங்கள் அப்படிங்கிறது அடிப்படை சட்ட விதிகள் தான் வந்து ஒரு அரசமைப்பின் முக்கியமான பகுதி. ஓகேவா, அடிப்படை சட்ட விதிகள் இல்லைனா, இந்த ரூல்ஸ் இல்லைனா நாட்டில் வந்து எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிட முடியாது. அதனால தான் வந்து இந்த அடிப்படை சட்ட விதிகள் தான் வந்து முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பாதுகாக்க, ஓகேவா, குடிமக்கள் அனைவருடைய சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை வந்து பாதுகாக்க அரசமைப்போட முக்கிய அம்சமாக வந்து இருக்கிறது. ஸோ அடிப்படை சட்ட விதிகள் வந்து ஒரு முக்கிய அம்சம். குடிமக்களோட சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து கூறப்படுகிறது. அடுத்தது இந்தியாவில் மதச்சார்பின்மை. ஓகேவா, இதை வந்து நான் இப்போ தான் வந்து சொன்னேன். இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஏன் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம்னா, இந்தியாவுக்குன்னு வந்து எந்த விதமான ஒரு மதமும் வந்து கிடையாது. இந்தியாவில் வந்து அனைத்து மதங்களும் வந்து சமம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. மேலும் இதை வந்து 42வது சட்ட திருத்தத்தின் கீழே தான் வந்து இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து முகப்புரையில் வந்து எப்படி இருக்கணும்னா, ஆரம்பத்தில் ஓகே முகப்புரை உருவான டைமில் வந்து முகப்புரை அப்படிங்கிறது இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்ட்டு தான் வந்து இருந்துச்சு. 42வது சட்ட திருத்தத்தின் கீழே தான் வந்து 3 வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ட்டு மாறிச்சு. இனிஷியல் ஸ்டேஜில் இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு இருந்துச்சு. 42வது சட்ட திருத்தத்தின் கீழ் 3 சொற்றொடர்கள் சேர்க்கப்பட்டு சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ட்டு மாற்றப்பட்டது. ஓகேவா, ஸோ இது வந்து முக்கியமானது. மேலும் நாட்டின் ஒருமைப்பாடு என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமை அப்படின்ட்டு விரிவுபடுத்தியது. ஓகேவா, இந்த எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று விரிவித்தது. மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் இந்த ரெண்டுமே வந்து அரசமைப்பில் பிரிக்க முடியாத நெறிகள் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. மேலும் இதோட இந்த கான்செப்ட் முடிச்சு இது வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்ட்டு 3 பிரிவுகளாக வந்து பிரித்துள்ளது. ஓகே, இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்ட்டு 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும், அதாவது என்னது, அரசமைப்பு வந்து நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் வந்து உள்ளது. ஓகேவா, அரசமைப்பு அப்படிங்கிறது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் வந்து உள்ளது. இப்போ இந்த நெகிழாத்தன்மை அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த நெகிழாத்தன்மை அப்படின்னா வந்து சிறப்பு பெரும்பான்மை கொண்டு நம்ம கொண்டு வரணும். சிறப்பு பெரும்பான்மை கொண்டு தான் வந்து இந்த சட்ட திருத்தத்தை வந்து மேற்கொள்ள முடியும். சிறப்பு பெரும்பான்மை. ஓகேவா, அதே வந்து நெகிழும் தன்மை அப்படின்னா வந்து சாதாரண பெரும்பான்மை வந்து போதும். ஓகேவா, இந்த 2 வார்த்தை தான். ஸோ இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெகிழாத்தன்மை அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை வேணும். நெகிழும் தன்மைனா சாதாரண பெரும்பான்மை கொண்டு இந்த சட்டத்திருத்தத்தை வந்து மேற்கொள்ளலாம். மேலும் நம்ம அரசமைப்பு சட்டத்திருத்தம் வந்து இது வரைக்கும் 104 முறை வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, புக்கில் இப்போ 104 வந்துட்டு 105க்கு வந்து மசோதா அனுப்புனாங்க, கையெழுத்து போட்டாங்களா அப்படிங்கிறது உறுதியாக வந்து தெரில. ஸோ 104, 105 முறை வந்து சட்டத்திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு நெகிழாத்தன்மை கொண்டதும் நெகிழும் தன்மை கொண்டதாக இருப்பதனால தான் வந்து இத்தனை முறை வந்து சட்டத்திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, இதுவரை 104 முறை சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூற்று காரணம், இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நெகிழாத்தன்மை கொண்டதும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது அப்படின்ட்டு கேட்டுட்டு கூற்று சரி காரணம் சரி அப்படின்ட்டு வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே, அடுத்த அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள். ஓகே, ரொம்ப ஈஸியானது தான். 1946 கேபினெட் மிஷன் அல்லது அமைச்சரவை திட்டத்தின் கீழே வந்து அரசமைப்பு நிர்ணய சபை வந்து ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குறாங்க. இந்த அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது டிசம்பர் 6, 1946 வந்து உருவாக்குறாங்க. இதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து அன்று வந்து கூடுகிறது. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட பிரிவினைக்கு பிறகு
14 ஆகஸ்ட் 1947 வந்து கூடுகிறது. இதில் வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் இருக்காங்களா, அதுக்கு வந்து ஒரு லிமிட் வைக்கிறாங்க. என்னென்னா 10 லட்சத்துக்கு வந்து ஒருத்தர் அப்படின்ட்டு அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை வந்து தேர்வு வந்து செய்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் வந்து ஒரு உறுப்பினர்கள், மாகாணத்தின் முதன்மை ஆணையர்களாக மூவர். ஓகேவா, இந்த மூவர் வந்து ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர் இந்த 3 சமுதாயத்திலிருந்தும் ஒவ்வொருத்தரை வந்து எடுத்திருப்பாங்க. ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர் அப்படின்ட்டு இந்த 3 இதுலேயும் வந்து ஒவ்வொருத்தரை வந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் வந்து 389 உறுப்பினர்களை வந்து இந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் தான் வந்து சட்ட வரைவு குழுவை வந்து அமைப்பாங்க. அந்த சட்ட வரைவு குழுவில் இருந்து தான் வந்து அரசியல் அமைப்பு புக்கை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதில் 284 உறுப்பினர்கள் வந்து 26/11/1949 வந்து அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு கையொப்பம் வந்து இட்டார்கள். ஓகேவா, எத்தனை 284 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டார்கள். முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து புதுடெல்லியில் வந்து நடந்துச்சு. அதில் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதில் பரிந்துரைத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜேபி கிருபாலினி. இந்த கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துருவார். ஓகேவா, ஸோ இதில் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26/11/1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வந்து இவர் இறந்துருவார். அடுத்தது 24/1/1950 வந்து கடைசி அரசமைப்பு அப்படிங்கிறது புக்குக்கு வந்து ஒப்புதல் கிடைப்பதற்காக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் வந்து நிர்ணய சபை வந்து ஃபைனலாக வந்து ஒரு டைம் வந்து கூடுகிறது. அதில் வந்து கையெழுத்து போட்டு அரசியலமைப்பு 26/1/1950 வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா, நடைமுறைக்கு வந்து வந்துடும். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26/11/1949, நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து 26/1/1950. இந்த நாளை தான் வந்து நம்ம குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படுகிறோம். இந்த நாள் வந்து வந்துடும். மொத்த கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் 9, 1946 ஜனவரி 24, 1950 அப்படின்ட்டு 12 தொகுதிகளாக வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து இந்திய அரசு அமைப்பின் மூல ஆதாரங்கள். இதில் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, படிக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு, கடைசி கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்தது வந்து ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விதிகள், இது எல்லாமே வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்திருக்காங்க. ஓகேவா, அடுத்தது வந்து இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த நாட்டில் இருந்து எந்தெந்த அரசு அமைப்பை வந்து எடுத்தோம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பிரிட்டன் அப்படின்னா வந்து நாடாளுமன்ற செயல்முறைகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்க அரசமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவர்களை பதவி நீக்கும் செய்முறை. அப்போது அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், நீதிபதிகள் எல்லாம் வந்து பதவி நீக்கும் செய்முறை வந்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற செயல்முறைகள். அயர்லாந்து அப்படிங்கிறது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேவா, அயர்லாந்து அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அயர்லாந்து அப்படின்னா அயர்ந்து போயிட்டான்ப்பா, டயர்ட் ஆகிட்டான்ப்பா, அதனால் வந்து அவரோட ஒர்க் வந்து என்னது ஸ்ட்ரெயிட்டாக வழி மட்டும் காட்டுது, எப்போ இப்படி போப்பா அப்படிங்கிறது காட்டுது. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடா வந்து கூட்டாட்சி தத்துவம். ஓகேவா, கனடா அப்படிங்கிறது கூட்டாட்சி தத்துவம். கனடாவில் வந்து பொதுப்பட்டியல் வந்து கிடையாது. ஓகேவா, இல்லை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கனடா வந்து பொதுப்பட்டியல் வந்து வராது. கனடா வந்து கூட்டாட்சி தத்துவம் வந்து கனடாவில் வந்து வரும். அடுத்து ஆஸ்திரேலியாவில் வந்து பொதுப்பட்டியல். ஓகேவா, நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஓகே, மீதியை வந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா வந்து பொதுப்பட்டியல், கனடா வந்து கூட்டாட்சி தத்துவம். ஓகே, கூட்டாட்சி தத்துவம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, அது கனடா. பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து. அடுத்து இந்த பதவி நீக்கும் முறைகள், அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. நாடாளுமன்ற செயல்முறைகள் வந்து இது பிரிட்டன். ஓகேவா, வேறு இந்த ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. அடுத்து ஜெர்மனி வந்து நெருக்கடி நிலை காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பறிப்பு, அதை வந்து நெருக்கடி நிலை. ஓகேவா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படிங்கிறது கான்செப்ட் ஜெர்மனி.
ஜெர்மனியில் வந்து யார் ஹிட்லர் தானே இருந்தார். ஹிட்லர் இருந்தாலே அங்கே எப்படி நெருக்கடியாக தானே இருக்கும், நெருக்கடி காலம் தானே அவங்களுக்கு. ஸோ ஹிட்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெருக்கடி நிலை காலம். சோவியத் யூனியன்லேருந்து அடிப்படை கடமைகள், முகப்புரையில் வந்து சமூக பொருளாதார அரசியல், ஓகே அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே, சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த முகப்புரையில் வந்து சேர்த்தாங்கல்ல குடியரசு அப்படிங்கிறது ஒரு கான்செப்டும், முகப்புரையில் வந்து 3 சொற்கள் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியினால் தான் வந்து சேர்த்துருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேவா, இந்த 3 வார்த்தையும் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது 1789 வந்து சேர்த்துருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்த சட்டம். ஓகே, அரசமைப்பு திருத்த சட்டம் செயல்முறை, மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்வு. 2 இது அரசமைப்பு திருத்த சட்டம், மாநிலங்களின் உறுப்பினர்கள் தேர்வு. இந்த 2ஐயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ தான். நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்தது வந்து என்னென்னா, இந்திய அரசு அமைப்பின் சிறப்பு இயல்புகள். 1.3 இந்திய அரசு அமைப்பின் சிறப்பு இயல்புகள். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது வந்து இந்திய அரசியலமைப்பு தான். இதை எழுதியவர் வந்து பிரேம் பிஹாரி நரேரைஜா இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. இது பெரும்பாலான கருத்துக்கள் வந்து 60 நாடுகளில் இருந்து, ஓகேவா, 60 நாடுகளின் அரசு அமைப்பில் இருந்து பெறப்பட்டது. மேலும் இதற்கு வந்து செலவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் வந்து இதற்கு வந்து செலவாகிருக்கு. அடுத்து இப்போ முகப்புரையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துருவோம். இறையாண்மை அப்படிங்கிறது வந்து என்னென்னா 18 வயதுக்கு மேற்பட்ட, ஓகேவா, 18 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாக்களித்து அவங்களோட பிரதிநிதிகளை வந்து தேர்வு வந்து செய்வாங்க. ஓகேவா, அந்த பிரதிநிதிகள் யார்? எம்எல்ஏ, எம்பி அவங்கள வந்து தேர்வு வந்து செய்வாங்க. அந்த எம்எல்ஏ, எம்பி இருக்காங்கள்ல, அவங்க மூலயமா தான் வந்து நம்ம ஆட்சி வந்து நடத்துகிறோம். அப்போது இந்தியாவோட இறையாண்மை அப்படிங்கிறது மக்கள் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களே இந்தியாவை வந்து ஆள்கிறார்கள். அதுதான் வந்து இறையாண்மைன்னு சொல்கிறோம். மேலும் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்தியா வந்து ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து என்னென்னா, இந்தியாவோட உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவித வெளி அம்சங்களின் தலையீடுமின்றி நிர்வகிக்க முடியும். ஓகேவா, இப்போ இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனாலும் சரி, வெளிநாட்டு ஏதாட்டு பிரச்சனாலும் சரி, யாரும் வந்து தலையீடு இருக்காது. ஓகேவா, யாருடைய தலையீடும் வந்து இருக்காது. இந்தியா தனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு இந்தியா வந்து டிசிஷன் எடுக்கும். ஓகேவா, யாருடைய தலையீட்டின் பேரிலும் வந்து இந்தியா வந்து டிசிஷன் வந்து எடுக்காது. இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து அமெரிக்கா ஆட்சி தான் நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து சீனா சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. இந்தியா வந்து யாருடைய டிசிஷன் மேக்கிங்லேயும் தலையிடவும் மாட்டாங்க. இந்தியாவுக்கு மேலேயும் யாருடைய டிசிஷன் மேக்கிங் வந்து தலையிடவும் வந்து விட மாட்டாங்க. ஓகேவா, அதை தான் வந்து என்னென்னா இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இறையாண்மை அப்படிங்கிறது உச்சபட்ச அதிகாரம். ஓகே, இறையாண்மை அப்படிங்கிறது வந்து என்னென்னா உச்சபட்ச அதிகாரம். இந்த உச்சபட்ச அதிகாரம் வந்து யார்கிட்ட வந்து இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்தியாவோட இறையாண்மை அப்படிங்கிறது மக்கள் தான். உச்சபட்ச அதிகாரம் கொண்டது மக்கள் தான். அப்போ இறையாண்மை அப்படிங்கிறது மக்கள் தான் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. ஓகேவா, சமதர்மம் அப்படிங்கிறது சொல் வந்து 42 சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து இணைக்கப்பட்டது. சமதர்மம் முதலாளித்துவம் தான் வந்து இந்தியாவோட பொருளாதாரம். ஓகேவா, அந்த ரெண்டையும் சேர்த்து தான் வந்து கலப்பு பொருளாதாரத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. மதச்சார்பின்மை ஆல்ரெடி வந்து பார்த்ததா, இந்தியாவுக்கு அப்படின்ட்டு எந்த விதமான மதமும் கிடையாது. அனைத்து மதங்களும் வந்து இந்தியாவில் வந்து சமம் தான். மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தானே வந்து ஆட்சி வந்து செய்கிறாங்க. அதனால் மக்களாட்சி. குடியரசு அப்படிங்கிறது தேர்தல் மூலமாக வந்து ஆட்சி வந்து அமைக்கப்படுகிறது. அதனால் வந்து இந்தியா வந்து குடியரசு அப்படிங்கிறாங்க. முடியரசு அப்படிங்கிறதுக்கு வந்து அரசியோட ஆட்சி வந்து முடியரசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அரசியோட ஆட்சி வந்து முடியரசு அப்படிம்பாங்க. இந்தியாவில் வந்து குடியரசு ஆட்சி. இந்தியாவோட அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் வந்து இந்தியாவோட அரசின் தலைவர். குடியரசுத் தலைவர் தேர்தல் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக வந்து தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் வந்து அரசின் தலைவர் தேர்ந்தெடுப்பார், குடியரசு அப்படிங்கிறதுல வருது. ஓகேவா, அடுத்த நாடாளுமன்ற ஆட்சி முறை. குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து நிர்வாக தலைவராகவும் அரசமைப்பு தலைவராகவும் அரசின் தலைவராகவும் வந்து செயல்படுவார். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேள்வி. நிர்வாகத் தலைவர் யார்? அரசமைப்போட தலைவர் யார்? அரசின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. குடியரசுத் தலைவர். அடுத்த பிரதமர் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிர்வாகத் தலைவர். ஓகேவா, இப்படி கேட்பாங்க. உண்மையான நிர்வாகத் தலைவர் யார்? அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? ஓகே, அமைச்சரவை குழுவோட தலைவர் யார்? அமைச்சரவை இந்த உண்மையான நிர்வாகத் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர்.
அடுத்தது ஒற்றை குடியுரிமை. ஓகேவா, இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் வந்து வழங்குறாங்க. அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டு. வயது வந்து ஒரு வாக்குரிமை. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வந்து வாக்குரிமை வந்து வழங்கப்படும். ஜாதி, மதம், இனம், மொழி, தகுதி அப்படிங்கிறது எதையுமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ 18 வயது நிறைந்த அனைவருக்கும் வந்து வாக்குரிமை வந்து வழங்கப்படும். அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் 6 இருக்குது. அந்த 6 அடிப்படை உரிமைகளில் 20, 21 இருக்குல்ல, ஆர்டிக்கிள் 20, 21 தவிர மற்றவை எல்லாம் வந்து நெருக்கடி காலங்களில் வந்து விலக்கி வைக்கலாம். இந்த ஆர்டிக்கிள் 20 அப்படிங்கிறது வந்து என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவருக்காக வழங்கக்கூடிய அடிப்படை உரிமை வந்து ஆர்டிக்கிள் 20. ஆர்டிக்கிள் 21 அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரம் மற்றும் 21 அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரம் மற்றும் வாழ்வாதாரம். வாழ்க்கையை வந்து வாழ முடியணும். வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்வாதாரம் வந்து இருக்கணும். அதை வந்து பறிச்சிடக்கூடாது. ஓகே, 21 ஆர்டிகளின் படி தனிப்பட்ட சுதந்திரம், வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வாதாரம் வந்து இருக்கணும். அதை வந்து பறிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக வந்து இந்த 2 ஆர்டிக்கல். இந்த 2 ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 356, ஆர்டிக்கல் 352 எது போட்டாலும் ஓகேவா, இந்த 2 ஆர்டிக்கலும் வந்து விலக்கி வைக்க முடியாது. அடுத்த கல்வி உரிமை. ஓகேவா, கல்வி உரிமையை பொறுத்த வரைக்கும் 12th வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் 10th இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், புரியணும் அப்படிங்கிறதுங்காடி. 2002 86வது சட்ட திருத்தத்தின் கீழ் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழே வந்து கல்வி வந்து அடிப்படை உரிமையாக வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேவா, அப்போ பிரிவு 45 வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி, திரும்ப பிரிவு 21A வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆல்ரெடி பிரிவு 45 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து குழந்தைகளுக்கும் 6 வயது நிறைவேறும் வரை குழந்தை பருவ கல்வி மற்றும் கல்வியை வழங்க அரசு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து இது வந்து எந்த பகுதியில் இருக்குது, பாகம் 4 வந்து இருக்குது. பாகம் 4 வந்து என்னது, அரசுக்கு வழிகாட்டுதல் தான் வந்து பகுதி 4. முயற்சி செய்யவும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த முயற்சி செய்யவும்னு சொன்னோன்னே இந்த ஆர்டிக்கிள் 45 வந்து ரொம்ப சீரியஸாக வந்து கடைபிடிக்கலை. ஓகேவா, அதற்காண்டி தான் பிறகு 2002 21A கீழே வந்து 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமையில் சேர்த்துட்டாங்க. ஓகேவா, 21Aங்கிறது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையில் சேர்த்தனால குழந்தைகளுக்கு கட்டாயம் வந்து கல்வி வழங்கணுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு முயற்சி செய்யுங்க, நாங்கள் அடுத்த கட்டாயமாக கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 51AK ஓகேவா, அடிப்படை உரிமை இருக்குல்ல, அடிப்படை கடமை, அடிப்படை உரிமையின் மூலம் அரசு வந்து வழங்க வேண்டும் சொல்லிட்டாங்க. அடிப்படை கடமை மூலம் அந்த பெற்றோர்கள் இருப்பாங்களே, பெற்றோர்கள் அல்லது கார்டியன்கள் வந்து 6 to 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஓகேவா, அது வந்து அவங்களோட அடிப்படை கடமை அப்படின்ட்டு அடிப்படை கடமையில் 11வது கடமையாக வந்து சேர்த்துட்டாங்க. 51Aயில் கேயா வந்து சேர்த்துட்டாங்க. 11வது அடிப்படை கடமையை வந்து சேர்த்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு மாநில அரசாங்கம் வந்து சிறார் இலவச கல்வி சட்டம் அப்படிங்கிறத 2009 வந்து அரசமைப்பு 21A கீழே வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு உறுதி அளித்தாங்க. ஓகேவா, இவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏதாவது கண்டிப்பாக ஒரு கேள்வியிலேருந்து வரும். அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிகள். ஓகே, ஒன்றும் கிடையாது. அரசுக்கு வந்து ஒரு சட்டத்தை இயற்றும்போது இதெல்லாம் வந்து கருத்தில் வச்சு செயல்படுங்க அப்படின்ட்டு ஒரு வழிகாட்டுதல் மட்டும் செய்யக்கூடியது தான் அரசின் வழிகாட்டு நெறிகள். அடிப்படை கடமைகள் பகுதி 4A 51A வந்து கூறப்படுவது வந்து அடிப்படை கடமைகள். 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத வந்து இணைக்கப்பட்டது. அவ்வளோதான். வேறு கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியா வந்து கூட்டாட்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து உண்மைக்கும் கூட்டாட்சியா அல்லது ஒற்றையாட்சியா அப்படிங்கிறது தான் வந்து இது. ஓகே, இந்தியா வந்து சிதைக்க முடியாத ஒன்றியம். ஓகேவா, சிதைக்க முடியாத ஒன்றியம்னா மத்திய அரசு, இந்தியாவோட மத்திய அரசை வந்து சிதைக்க முடியாத ஒன்றியம், சிதைக்கத்தக்க மாநிலங்கள். ஓகேவா, மாநிலத்தில் வந்து எமர்ஜென்சி பீரியட்லாம் வந்து கொண்டு வர முடியும். ஆட்சி முறையாகும். அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஏதாட்டு கூற்று இல்லது காரணம் இல்லைனா ஏதாட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கரெக்டாக அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்த நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாக்கம். நீதி சீராய்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம இல்லை பார்ப்போம். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவிடுகிறது அல்லது ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. உதாரணத்துக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து கேன்சல்ப்பா அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு திரும்ப நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு சட்டத்தை ஏற்று தான் நீட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா, நாடாளுமன்றத்தில் வந்து வேறு ஒரு சட்டத்தை வந்து திருத்துறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி இப்போ வந்த சட்டத்தில் வந்து
நீட்டை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி அந்த சட்டத்தை திருத்தி திரும்ப வந்து கொண்டு வருவாங்க. திரும்ப கொண்டு வந்தோடனே உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து மறுபரிசீலனை செய்யும். அப்படி மறுபரிசீலனை செய்யும் போதும் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக உள்ளது. ஓகேவா? நீட் அப்படிங்கிறத அடிப்படை உரிமையில் வந்து வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். இது எல்லாம் உதாரணத்துக்கு தாங்க, உங்களுக்கு புரியணுங்காண்டி. நீட் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையில் வந்து வருது. அடிப்படை உரிமையை வந்து மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து உச்சநீதிமன்றத்தோட கருத்து. அப்போது அடிப்படை உரிமையை வந்து நீங்கள் மீறி செயல்படுறீங்க, அதனால் வந்து அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்துக்கு முரணாக உள்ளது அப்படின்ட்டு செல்லாதாக்கும் அதிகாரம் வந்து நீதி சீராய்வு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஸோ திரும்ப சட்டம் இருந்தாலும் இல்லை நீட்லாம் வேண்டாம், அது வந்து அடிப்படை உரிமையை பாதிக்கிறது அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து என்னதுன்னா இந்த நீதி சீராய்வு. இந்த நீதி சீராய்வு அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் இருக்குல்ல, 1976 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியட் டைமில் வந்து 42வது சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் கீழே வந்து நீதி சீராய்வோட அதிகாரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கும். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து குறைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? நீதி சீராய்வு அதிகாரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கும்னா என்னென்னா உயர் நீதிமன்றத்தோட அந்த பவர் இருக்குது. நீதி சீராய்வுனா நம்ம இதற்கு முன்னாடி சொன்னோம்ல, நாடாளுமன்றம் சொல்லுது நீங்கள் கேளுங்க, அதான் வந்து நாடாளுமன்றத்தோட மேலாதிக்கம். நீதி சீராய்வை வந்து கேன்சல் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தை சொல்கிறத கேளுங்க. நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்துச்சுன்னா அந்த சட்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க, நீங்கள் அதை வந்து மறுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் தான் 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தின் கீழே வந்து நீதி சீராய்வுலாம் வந்து ஒன்றும் கிடையாது, நாடாளுமன்றம் தான் வந்து மேலாதிக்கம் கொண்டது, ஹையர் பவர் கொண்டது நாடாளுமன்றம் தான் அப்படின்ட்டு சொல்லி இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? நீதி சீராய்வு அதிகாரம் வந்து குறைக்கப்படும். அடுத்த 43வது சட்ட திருத்தம் வந்து இவங்க ஜனதா தளம் இருக்குல்ல, அதில் அந்த கட்சியின் சார்பாக வந்து மொரார்ஜி தேசாய் வந்து 43வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த குறைக்கப்பட்ட நீதி சீராய்வு வந்து மீண்டும் வந்து மீட்கப்பட்டது. ஓகேவா? நீதி சீராய்வு வந்து மீண்டும் மீட்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இந்தியன் பாலிட்டியோட கேசஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஒவ்வொரு கேஸில் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது 1955 வந்து கொண்டு வரப்பட்டது. 8 முறை இது வரைக்கும் திருத்தியிருக்காங்க அப்படின்னு புக்கில் போட்டிருப்பாங்க. ஆனால் 9 முறை வந்து திருத்திட்டாங்க. 2019 திருத்தி அதை வந்து அமலும் வந்து படுத்திட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வகைப்படுதல், தொடர்ந்து வசித்தல் மூலமாக வந்து இந்திய குடியுரிமை வந்து பெறலாம். பதிவு அல்லது இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை வந்து பெறும்போது எதெல்லாம் வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவில் வந்து வசித்திருக்க வேண்டும். ஓகேவா? அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவில் வந்து வசித்திருக்க வேண்டும், அல்லது 12 மாதங்கள் ஒரு அரசு பணியில் வந்து இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் வந்து விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அனைத்து மனித உரிமைகளும் சமத்துவத்துடன் சுதந்திரத்துடன் பிறக்கின்றன அப்படின்ட்டு உலக மனித உரிமை பிரகடனம் 1948 வந்து கூறப்பட்டதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பாக்ஸ். அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிகள் பகுதி 4 வந்து 36 to 51 வந்து சொல்லியாச்சு. இதோட நோக்கம் வந்து சமூக பொருளாதார நீதியை வந்து நிலைநாட்டணும். ஓகேவா? அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் வந்து வழங்கணும், இலவச கட்டாய அடிப்படை கல்வி வந்து வழங்கணும், வேலை பார்க்கும் உரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சமமாக வந்து வழங்கணும். ஓகேவா? மேலும் இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிகள் இருக்குல்ல, இந்த அரசு கொள்கைக்கு வழிகாட்டும் நெறிகள் வந்து நீதிமன்றங்கள் மூலமாக வந்து நிலைநாட்டப்பட முடியாது. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணுன்ட்டு நிலைநாட்டப்பட முடியாது. ஆனால் வந்து இது வந்து அரசாட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அடுத்தது வந்து யார் வந்து என்னென்ன கூற்றுகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் காந்தி எதிர் அம்பேத்கர். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜை வச்சு ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும், அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. கிராமங்கள் தமக்கு தாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பார். அம்பேத்கரோட கருத்துப்படி என்னென்னா, கிராமம் என்பது வகுப்புவாதம், ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன. இதனால் சிறுபான்மையினர் வந்து புறக்கணிக்கப்படுவார்கள், அந்த நிலை வந்து உண்டாகும் அப்படின்ட்டு அம்பேத்கர் வந்து சொல்லுவார். சிறுபான்மையினர் அப்படின்னா வந்து யாருன்னா, ஒரு நாட்டில் எந்த மதத்தின்காரர்கள் வந்து மிகவும் குறைவாக வந்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து அந்த நாட்டின் சிறுபான்மையினர். மக்களிடம் எந்த அளவு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது மக்களுக்கு சிறந்த பயனளிக்கும் அப்படின்ட்டு காந்தி வந்து சொல்லுவார். காந்தியோட நோக்கம் வந்து என்னென்னா,
நம்ம வந்து ஒரு சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை மட்டும் ஆட்சி அமைக்கக்கூடாது, உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து வரணும். அந்த பஞ்சாயத்து ராஜ் அந்த உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து வந்தால் தான் அங்கே மக்கள் வந்து அடிவேரில் இருந்து இருப்பாங்க, நாட்டோட கனெக்டிங்கில் இருப்பாங்க. இல்லைன்னா வந்து கனெக்டிங் பீப்புளாக வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும், மக்கள்கிட்ட வந்து அடிவேரில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஓகே, இங்கே பாருங்கள், கிராம சுயராஜ்யம் என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கு ஏற்ப சுதந்திரம் மற்றும் இதர சார்பு தேவைப்படுவதால் சார்புத்தன்மையை கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாகும் அப்படின்ட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒரு சின்ன நீடு தேவை, ஒரு குழாய் அமைக்கணும் அப்படின்ட்டா வந்து நான் சிஎம்க்கு போய் லெட்டர் கொடுக்க முடியாதுல்ல, அந்த உள்ளாட்சி அமைப்புகளை தான் கொடுக்கணும். ரோடு போடுறதுக்கு, இந்த குப்பை அள்ளுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ட்டு ஒன்று இருந்தால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு காந்தி வந்து சொல்லுவார். அம்பேத்கர் கருத்துப்படி கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்பாதத்தின் இருப்பிடம், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் கொடுத்து பெரிய பிரச்சனையாயிடக்கூடாது, அவங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவு இன்னும் வரல அப்படின்னு நினைப்பார், ஒரு அறியாமையில் இருக்காங்கன்னு நினைப்பார். காந்தி வந்து அதெல்லாம் கொடுங்க, அப்படி கொடுத்தா தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம். மேலும் அரசு அமைப்பில் இருக்கல, அரசு அமைப்பில் வந்து அந்த அரசமைப்பு புத்தகத்தில் வந்து பஞ்சாயத்து ராஜ் சொல்லு வந்து இடம்பெற்றிருக்கவே செய்யாது. ஆனால் பாகம் 4 வந்து இன்டைரக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் இருக்குல்ல, பாகம் 4 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதற்கான பொறுப்பினை மாநில சட்டமன்றங்களுக்கு அளிக்கும் வகையில் ஒரு விதி கொண்டு இருக்க விட வேண்டும். அந்த விதி வந்து என்னென்னா, ஓகேவா, இந்த உறுப்பு 40 வச்சு தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து மாநிலங்கள் வேணும்னா வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 10th பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஓகேவா, 10th 6th பார்த்தா அதே பாயிண்ட்ஸ் தான். பகுதி 4 பிரிவு 51A வந்து கூறப்பட்டுள்ளது. ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா, தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய ஜனங்களை வந்து மதிக்க வேண்டும். அடுத்து சுதந்திரத்துக்கு போராடிய தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை வந்து போற்றி பாதுகாத்தல் வேண்டும். ஓகேவா, அடுத்தது இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இதை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும். தேசத்திற்கு வந்து தேசிய பாதுகாப்பத்திற்கு வந்து தேவைப்படும் போது தேசிய பணியாற்ற வேண்டும். எந்த விதமான சண்டைகளும் இல்லாமல் சகோதரத்தை வளர்க்க வேண்டும். கலப்பு கலாச்சாரத்தை, இந்தியாவோட பாரம்பரியமான கலப்பு கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஓகே, ஏன்னா வந்து இப்போ உள்ள சுற்றுச்சூழலை நம்ம மோசமாக்கி வச்சுட்டு போனோம்னா பிற்கால சந்ததியினர் வந்து அதை உபயோகப்படுத்த முடியாது. அதற்காண்டி தான். அடுத்த அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வந்து வளர்க்க வேண்டும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்த இதெல்லாம் தேவை கிடையாது. இதில் வந்து என்னென்னா, தேசியத்தின் நிலையான உயர்ந்த தேசியம் வந்து வளரணும், அதற்கு வந்து நம்ம உழைக்க வேண்டும். ஓகே, தேசியத்தின் வளர்ச்சிக்காக நாம் உழைக்க வேண்டும். அதான் 10வது. 11வது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்ல, 51A கீழே வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து கட்டாய கல்வியினை வந்து ஏற்படுத்தி தர வந்து வேண்டியது வந்து அவர்களுடைய பெற்றோர்களின் கடமை அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அல்லது இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி. இந்தியா வந்து நாடாளுமன்றத்தை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை அப்படின்ட்டு. குடியரசுத் தலைவரை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் உள்ள 2 அவை, ஓகேவா, மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2ல் உள்ள உறுப்பினர், மேலும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் வந்து ஓட்டளித்து வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் தான் வந்து குடியரசு தலைவர். ஓகேவா, அதை தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதற்கு பேர் வந்து என்னென்னா, இந்த குடியரசுத் தலைவரோட எலெக்ஷனோட பேர் வந்து எலக்ட்ரோல் காலேஜ் மெத்தட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, அவ்வளோதான். மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 250 பேர் வந்து இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து 250 பேர் இருக்கலாம். அதில் வந்து 238 பேர் வந்து அந்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா, ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏக்கள்னால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். 12 பேர் அப்படிங்கிறவர் வந்து சமூகம், இலக்கியம், கலாச்சாரம், ஓகேவா, இந்த அறிவியல், இந்த பிரிவுகளில் இருந்து 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்வு வந்து செய்வார். இந்த 230ல் 230 பேர் வந்து மாநிலத்தில் இருந்தும் 8 பேர் வந்து யூனியன் பிரதேசத்தில் இருந்தும் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். ஓகேவா, இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது நிரந்தரமான அமைப்பு, இதை வந்து கலைக்க முடியாது. இது மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் வந்து 6 ஆண்டுகள். மொத்த மாநிலங்களில் உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு உறுப்பினர்களை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஓகேவா, இங்கே பாருங்கள், 3ல் 2 பங்கு உறுப்பினர்களை
ஓகேவா? 2 ஆண்டுக்கு ஒரு முறை 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து மாறிக்கிட்டே வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது. அவ்வளோதான். இது வந்து மாநிலங்களவையிலேருந்து கொடுத்துருப்பாங்க. மக்களவை அப்படிங்கிறது மொத்தம் 552 உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம். அதில் 545 உறுப்பினர்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க. அதில் 543 பேர் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடியவர்கள். இதோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் வந்து பெற்றுள்ளார். ஓகேவா? இந்த 543 இருக்குல்ல, இதுலேயும் வந்து 530 வந்து மாநிலத்திற்கும் 13 வந்து யூனியன் டெரிட்டரிக்கும் வந்து வரும். ஓகேவா? ஆனால் இந்த அளவுக்கு வந்து போக வேண்டாம். இந்த 543 மட்டுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10th வந்து செகண்ட் லெசன் தேர்ட் லெசன்லாம் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து படிப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. 2014 ஆகஸ்ட் 1 வந்து தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? 2014 ஆகஸ்ட் 1 வந்து தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக வந்து தமிழ் வந்து பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். மேக்ஸிமம் அந்த பாடத்தை முடிக்க போகிறோம். ஓகேவா? தமிழ்நாட்டில் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆட்சி அமைச்சது வந்து யார்? ராஜாஜி. அவர் தான் வந்து ஆட்சி அமைப்பார். மதராஸ் மாகாணம் முதல் சட்டமன்றத்தில் 1952-57 வந்து ராஜாஜி வந்து அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அடிப்படை கல்வி திட்டம். ஓகேவா? இவர் முதல் சிஎம் கிடையாது. இதற்கு முன்னாடி வந்து ஓபி ராமசாமி வருவார். இவர் அதுக்கு அடுத்தது வருவார். அடிப்படை கல்வி திட்டம் அப்படின்ட்டு ஒன்று வந்து கொண்டு வருவார். இந்த அடிப்படை கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, குழந்தைகள் பகலில் வந்து பள்ளிக்கு வரலாம், மதியம் வந்து அந்த பெற்றோர்களின் தொழில் வந்து என்னவோ அந்த தொழிலை வந்து பார்க்கலாம், பார்ட் டைமாக வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். ஓகே, அடிப்படை கல்வி திட்டம். அவர் வந்து ஏன் இப்படி சொல்லுவார்னா, படிக்காமல் இருப்பதற்கு பார்ட் டைமாக வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவதை வந்து சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் அண்டு டிஎம்கே இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவாங்க. குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிறாருன்னா அந்த பிள்ளை போய் திரும்ப மதியம் போய் செருப்பு தைக்கணுமா, இது என்னப்பா அப்படின்ட்டு இந்த அடிப்படை கல்வி திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சிக்கப்படும். ஓகேவா? அவர் ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சிக்கப்படும். அதனால் வந்து திரும்ப காமராசர் ஆட்சி வரும். அவர் ஆட்சியில் வந்து சி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு கல்வித்துறை அமைச்சராக வந்து 1954 வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து ரத்து வந்து செஞ்சுருவாங்க. ஓகேவா? காமராசர் ஆட்சி வரும்போது சி சுப்பிரமணியன் வந்து அடிப்படை கல்வி திட்டத்தை வந்து ரத்து செஞ்சுருவாங்க. ஏன்னா வந்து இதற்கு பயங்கரமாக வந்து எதிர்ப்பு இருக்கும். இது வந்து அடிப்படை கல்வி திட்டத்தை குலக்கல்வி திட்டம் அப்படின்ட்டு சொல்லி பயங்கர வந்து எதிர்ப்பு கிளம்புறதுனால இது வந்து ரத்து வந்து செஞ்சுருவாங்க. ஆனால் ராஜாஜியின் ஆட்சியின் போல் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு நிலச்சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க திருத்தி. அது வந்து கரண்ட்லேயே வந்து இருந்துச்சு. மேலும் வந்து ராஜாஜி தான் வந்து சேலத்தில் வந்து இந்த மது இருக்குல்ல, மது தடுப்பு சட்டத்தை வந்து இது பார்ட் டைமாக, ஓகேவா, ஒரு செயல்முறையாக வந்து கொண்டு வருவாங்க. எப்படி நம்மளால் முடியுது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து அது புக்கில் வந்து போடல, அது வேறு படத்தில் வரும். அதனால் வந்து நிலச்சட்டங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா, அதாவது பாரதம் மாநில ஒன்றியமாக உறுப்பு 1ல் 1 வந்து இருக்குது. ஓகேவா? இந்த கேள்வியெல்லாம் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஆர்டிகிள் 1ல் 1 என்ன சொல்கிறது, ஆர்டிகிள் 1 வந்து என்ன சொல்கிறது, இந்தியாவோட பேர் வந்து என்னது, இந்தியா மற்றும் பாரதம் தான் வந்து இந்தியாவோட பேர் அப்படின்ட்டு வந்து சொல்லணும். ஓகேவா? அடுத்தது வந்து சென்னை மாகாண தலைவராக வந்து சி ராஜாஜி வந்து தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து 1937 வந்து மதராஸ் சட்டமன்றத்தில் செனட் அவையில் வந்து மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகத்தில் வந்து தாக்கல் செய்தார். ஓகே, இது வந்து பாக்ஸ் கண்டென்ட், ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 1967 வந்து இவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இவர் சிஎன் அண்ணாதுரை வந்து பதவியேற்கிறாரு. அவர் பதவியேற்றோன்னே இந்து திருமண சட்டத்தை திருத்தி சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாரு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணம் தான் வந்து சுயமரியாதை திருமணம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இந்து திருமண சட்டத்தை திருத்தி அமைக்கிறாரு. அடுத்து மு கருணாநிதி அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பிசி இருக்குல்ல, பிசியில் வந்து இடஒதுக்கீடில் வந்து பிசி முஸ்லீம் 3.5% வந்து கொண்டு வருகிறார். ஓகேவா? இதை வந்து வழங்குகிறாரு. மேலும் பட்டியலினத்தவர்கள் எஸ்சி வந்து 18% இருந்திருக்கும். அதில் வந்து எஸ்சிஏ அப்படின்ட்டு அருந்ததியினர் அப்படின்ட்டு ஒரு உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து 3% வந்து கொண்டு வர்றார். இதெல்லாம் வந்து செஞ்சது மு கருணாநிதி. எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாரிசு அடிப்படையில் வந்து இருந்த கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் அப்படின்ட்டு ஒரு பதவி வந்து வாரிசாக வந்து இருந்தாங்க. ஓகேவா?
கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ. ஓகே, விஏஓ தான் நினைக்கிறேன். ஓகே, விஏஓ இருக்குல்ல, அந்த பதவி வந்து முடிவு கட்டுறாரு. இதெல்லாம் இந்த கர்ணம் அப்படின்ட்டு இந்த பதவி வந்து வாரிசு வழியால் இருக்கக்கூடாது. இந்த கிராம நிர்வாக அலுவலர் கர்ணம் அப்படிங்கிறதுனால வாரிசு வரிசால இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு வந்து முடிவு கட்டுறார். மேலும் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து காமராசர். ஓகே, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அந்த காமராசர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட பீரியடில் 1991லேருந்து 96 வரைக்கும் இவங்க தான் வந்து ஆட்சியில் வந்து இருப்பாங்க. முதல் முறை வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து மண்டல ஆணையம் வந்து வழங்கியிருப்பாங்களே இடஒதுக்கீடு இது. ஓகேவா, இது வந்து மண்டல ஆணையம் வழக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலாக வந்து மண்டல ஆணையம் வழக்கு கிடையாது, மண்டல ஆணையம் வழக்கு தான். ஆனால் ஒரிஜினல் பேர் வந்து என்னென்னா இந்திரா சகானி. இந்திரா சகானி வழக்கு. ஓகேவா, இந்த இந்திரா சகானி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து 50% மேலே வந்து எங்கேயும் வந்து இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 69% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது. அப்போ இந்த 69% இடஒதுக்கீட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்து தமிழக சட்டமன்றத்தை கூட்டி 9வது அட்டவணையில் வந்து இந்த 69% இடஒதுக்கீடை வந்து வச்சு இந்த 69% இடஒதுக்கீடை வந்து பாதுகாக்கிறது வந்து இவங்களோட ஆட்சியாக தான். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட இதில் வந்து வழங்கப்படுகிறது. ஓகேவா, இது வந்து மண்டல ஆணையம் வழக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது இந்திரா சகானி வழக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த 1992 நவம்பரில் தீர்ப்பு வருது. உச்சநீதிமன்றம் வந்து 50%க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்மளோட 69% பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணையில் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது, 189 பொது தொகுதி. ஓகே, இதில் யாருனாலும் வந்து போட்டியிடலாம். 45 தனித்தொகுதி. ஓகே, இந்த தனித்தொகுதி அப்படிங்கிறது பட்டியலினம் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வந்து இதில் வந்து போட்டியிட முடியும். சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் மற்றும் பொது தேர்தல் வந்து 1952 3/5/1952 அன்று தொடங்கியது. ஆர்டிக்கல் 333 கீழே வந்து ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை வந்து ஆளுநரால் வந்து நியமிக்கப்படுகிறார். ஓகேவா, இது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸ்டெண்டை வந்து அந்த சட்ட திருத்தத்தை வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம் வந்து இருக்காது. ஓகேவா, அடுத்து இந்த பாயிண்ட் வந்து 15வது முதல்வர், இந்த பாயிண்ட் வந்து தேவை கிடையாது. இப்போ 16வது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து பதவி ஏற்றுட்டாங்க, அதனால் தேவை கிடையாது. பொது கணக்குழு தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்லேருந்து ஒருவர் பொது கணக்குழு தலைவராக வந்து மக்களவை தலைவரால் வந்து நியமிக்கப்படுவார். 1967-68 ஆண்டில் வந்து என்னாச்சுன்னா முதன்முறையாக வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருத்தர் வந்து பொது கணக்கு குழுவோட தலைவராக வந்து நியமித்தாங்க. ஓகேவா, அந்த பொது கணக்குழு இருக்குல்ல, இதில் 1966-68 வந்து முதல் முறையாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து பொது கணக்குழுவோட தலைவரை வந்து நியமித்தாங்க. அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த முறையை வந்து செயல்பட்டு வருகிறது. 1596 அறிக்கைகள் வந்து இது வரைக்கும் வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஓகேவா, இக்குழு மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இயங்கும். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை வந்து இதில் குழு தலைவராக போட்டாலும் மக்களவை தலைவரோட கட்டுப்பாட்டில் வந்து இது வந்து இயங்கும். சபாநாயகரோட தலைமையில் வந்து இயங்கும். அடுத்த ஃபைனல் டாபிக், இந்திய அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் உறுப்பு 368 படி வந்து வருகிறது. ஓகே, இதில் வந்து 3 வகையான திருத்தச் சட்டம் வந்து இந்தியாவில் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. ஆல்ரெடி 10th பார்த்தது தான். ஒன்று வந்து தனி பெரும்பான்மை. ஓகேவா, தனி மெஜாரிட்டியை வச்சு ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வருது. அடுத்தது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை பெறுவதன் மூலம் திருத்தச் சட்டம் கொண்டு வருவது. ஓகேவா, இந்த நெகிழாத்தன்மை அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சிறப்பு பெரும்பான்மை வந்து பெறணும். சிறப்பு பெரும்பான்மை பெறுவதற்கு வந்து என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, அந்த அவையில் இருப்பவங்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு வந்து தரணும். மேலும் இந்த அவைக்கு வந்து குறைந்தது 50% விழுக்காடு இருக்கணும். குறைந்தது 50%. அந்த அவையில் வந்தவர்கள் எவ்வளோ நாள் இருக்கட்டும், குறைந்தது 50% பேர் வந்து ஓட்டிங் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, 100%ல் 50% ஓட்டு பண்ணாதானே அந்த இது வந்து கொண்டு வர முடியும். அதை வந்து சொல்கிறாங்க. 2 மடங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தரணும். குறைந்தது மொத்த உறுப்பினர்களில் 50% விழுக்காடு இருக்க வேண்டும். அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த பெரும்பான்மை பெறுவதுடன் மொத்த மாநில சட்டமன்றங்களில் சரிபாதி. ஓகே, மொத்தம் உள்ள மாநில சட்டமன்றத்தில் ஒரு 50 மாநிலம் வந்து ஆதரவு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்த அரசியல் சட்ட முன்வரைவுகளை திருப்பி அனுப்பும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து கிடையாது. ஓகேவா, ஏன்னா வந்து இது மக்கள்
பிரதிநிதிகளால் வந்து கொண்டு வரதுனால இது வந்து திருப்பி அனுப்ப முடியாது. அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்ட்டு ஒரு இதை வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆர்டிகிள் 368 பிரிவு 2 கீழே வந்து கொண்டு வரலாம். நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் வந்து ஃபஸ்ட்டு இந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வருவாங்கப்பா. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது அது வந்து அதோட பேர் வந்து மசோதா. ஓகேவா? அந்த மசோதாவுக்கு வந்து 2 அவையிலும் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு வந்து கையெழுத்து போட்டு ஒப்புதல் போடணும். ஓகேவா? 2 அவைக்கும் நாடாளுமன்றத்தோட 2 அவைக்கும் கொண்டு வரும்போது மசோதாவாக இருக்கும். அது தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கணும். ஓகேவா? அது வந்து திருப்பி அனுப்ப முடியாது சொல்லியாச்சு. குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கணும். குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்குவதன் மூலமாக வந்து அந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்கள அந்த மசோதா வந்து சட்டமாக மாறும். கொண்டு வந்த உடனே சட்டமாக வந்து மாறாது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்ட பிறகு தான் சட்டமாக மாறும். அடுத்து ஆர்டிகிள் 370. ஆர்டிகிள் 370 ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு தன்னாட்சி தகுதியை வந்து வழங்கக்கூடியது. இந்த 370 வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. எப்போவும் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019 வந்து இது வந்து இந்த ரத்து வந்து செஞ்சுட்டாங்க. இந்த டேட்டை கூட ரீசெண்டாக வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான டேட். ஓகேவா? 5 ஆகஸ்ட் 2019. அடுத்த ஆர்டிகிள் 370 அப்படிங்கிறத இந்திய அரசமைப்பின் முதன்மை டாக்டர் BR அம்பேத்கர் வந்து இந்த 370 அப்படிங்கிறத எழுத வந்து மறுத்துருவார். கோபாலசுவாமி அப்படிங்கிறத வந்து ஆர்டிகிள் 370 வந்து எழுதியிருப்பார். முக்கிய கூட்டங்கள் வந்து வரதட்சணை ஒழிப்பு சட்டங்கள் 1959, அடுத்தது 9 மே 1961. ஓகே, இந்த 2 இதில் வந்து நடைபெற்றிருக்கு. பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 2002 மார்ச். ஓகே, இது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அடுத்து சங்கரலிங்கனார் வந்து காந்தியுடன் அவர் வந்து ஒரு காந்தியவாதி. அவர் வந்து காந்தி கூட தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்குகிட்டு இருக்காரு. மேலும் பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறாரில் அவர் வந்து என்னென்னா மதராஸ் மாநிலத்தில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து தனியாக பிரித்து மதராஸை தலைமையாக வந்து கொண்டு சென்னையை வந்து தலைமையாக கொண்டு ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு 1952 உண்ணாவிரதம் இருந்து அவர் வந்து இறந்துருவார். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்து ஆந்திரா மாநிலம் வந்து பிறக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்ட்டு சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரதம் வந்து இருப்பார். ஓகேவா? அதை பற்றி தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அவரும் வந்து உண்ணாவிரதம் இருந்து 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 76வது நாளில் வந்து இறந்துருவார். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. மதராஸ் மாகாணத்தை தமிழகம், மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து தமிழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி இவர் சங்கரலிங்கனார் வந்து 20/7/1956 இருந்து 10/10/56 வரைக்கும் 76வது நாள் வந்து உயிர் இறந்துருவார். அவரோட இந்த தியாகத்திற்காண்டி இவர் CN அண்ணாதுரை வந்தோடனே மதராஸ் மாநிலத்தோட பெயர் மாற்றத்தை வந்து 14 ஜனவரி 1969 தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பார். செஞ்சவர் யாருன்னா CN அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க. அவர் காந்திய வழியில் வந்து உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர். அவ்வளோதான். ஓகே, இதற்கப்புறம் வந்து தேர்வுக்குழு அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் வந்து இருக்கும். ஓகே, அந்த தேர்வுக்குழு ஹெட்டிங்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஓகேவா? வேணால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அது தேவை கிடையாது. அதுக்கடுத்தது வந்து இந்த மாநிலங்களவை பொருத்தப்பாடு அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து உண்டு. ஓகே, அந்த மாநிலங்களவை பொருத்தப்பாடு அப்படிங்கிறது கான்செப்டை வந்து இதில் வந்து கொடுக்கல, இதில் நியூ புக்கில் வந்து கொடுக்கல. அதனால் வந்து அதை வந்து விட்டாச்சு. அடுத்தது தனி மனித சட்ட வரைவு அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த தனி மனித சட்ட வரைவு வந்து நியூ எடிஷனில் வந்து கொடுக்கல. ஓகேவா? அதனால் வந்து அந்த 2 கான்செப்டையும் வந்து அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. அதனால் வந்து அந்த 2ஐயும் வந்து விட்டாச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நியூ எடிஷனில் அந்த ஒரு ரெண்டு கண்டென்ட் இல்லாதனால வந்து அதை வந்து விட்டாச்சு. அதனால் அதை வந்து பார்க்க வேண்டாம். ஸோ இவ்வளோ தான் இந்த 12th பாலிட்டி லெசன் நம்பர் 1 வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா வீடியோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் ஆகும் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.